Hey guys, hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்க? So, hello guys, good morning. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தென்காசி ஜங்ஷனில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு போகிற பர்பஸுங்கிறதே மாறிடுச்சுங்க. பிளான் சடன் சேஞ்சு. நான் இது நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேங்கிறனால தான் நான் எதுவுமே சொல்லலை. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். ஒரு சின்ன ரூட்டு தான், வெறும் 80 கிலோமீட்டர் தான். எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத இது, நீ எதுக்குடா அந்த குட்டி குட்டி ரூட்லாம் ட்ரை பண்ணுறேன்ட்டு வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்க. ஆனால் இதை காட்டுறதுக்கு காரணம் இருக்குங்க. பிகாஸ் இப்போ தான் புதுசாக வந்துட்டு தென்காசி டு திருநெல்வேலிக்கு நடுவில் இந்த அம்பாசமுத்திரம், பாவூர் சத்திரம் இந்த ரூட்லாம் வந்துட்டு போகிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ரூட்லாம் இது பண்ணாங்க. அதாச்சும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ரூட்டில் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பேசஞ்சர் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்னென்ன ஊர்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேபி எக்ஸ்பிரஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க தான் போகிறோம். அதில் வந்துட்டு முக்கியமான ஸ்டேஷன்ஸை நான் காட்டுறேன். ரொம்ப ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் டு கன்னியாகுமரி. ஸோ தட் நான் கன்னியாகுமரிக்கு டைரெக்டாக ட்ரெயின் கிடைக்கவில்லை. ஸோ தட் அந்தியோதயாவில் போய் தான் போக போகிறோம். நான் அந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமாங்கிறது நான் இப்போ வரைக்குமே ஒரு ஐடியாவில் இல்லை. மேபி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். இல்லைனா அந்த வீடியோ மட்டும் நடுவில் கட் ஆகிடும். கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த பஜார் ட்ரிப் மட்டும் ஒரு வீடியோவாக வரும். ஸோ அதையும் பார்ப்போம். அண்ட் முதல்ல இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள் கூடயே சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸ்ரீபாசமுத்திரத்துலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஆப்போசிட்டில் செங்கோட்டை போகிற இன்னொரு ட்ரெயினும். ஸோ இந்த ரூட்டே வந்துட்டு ரொம்ப சீனிக்கான ரூட்டாக இருக்குதுங்க. சீனிக்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் சீக்கிரமாக எலக்ட்ரிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்துட்டு ரூட்டும் சூப்பராக இருக்குது. நிறையா ட்ரெயின்ஸும் இங்கே வந்துட்டு கனெக்டும் ஆகுது. நான் வந்துட்டு இது வந்து நான் யோசிக்கல ஆக்சுவலி திருநெல்வேலி இந்த ரூட் கனெக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. கனெக்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டுங்க அது. அதே வகையில் ட்ரெயின்ஸும் நிறையா பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் சென்னை எக்மோரை கனெக்ட் பண்ணுறது சூப்பர் பஸ் சொல்லிட்டு இந்த ரூட்டில் விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாய் பாய் அப்பா சுத்திரம் ரூட்டே வந்துட்டு ஹிந்தியான ரூட்டாக இருக்குங்க, வேறு லெவல். மெயின் ஸ்டேஷன்ஸை மட்டும்தான் காட்டுற மீதி எல்லாத்தையுமே நான் பேசி காட்டுறது. அதை விட்டு மற்றது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே வந்துட்டு இது சேரன் மகாதேவி என்னென்னமோ ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். Several song-filled hours later. ஸோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்துட்டு ட்ரெயின் ரிவ்யூ தாண்டி ஒரு ரூட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குட்டியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேங்க திருநெல்வேலிக்கு. இதுவும் திருச்சி ஜங்ஷனை விட சூப்பராக இருக்குது. ஆனால் பிளாட்ஃபார்ம் தான் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க ஸ்டேஷனை. அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. ஐ சி யூ கைஸ் இன் another வீடியோ. அண்டில் தென் டாடா பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வீடியோ இருக்குது.